உன்னால டம்ம விட முடியலனா ஏன் ஒண்ணுன்னு நினைக்கிற? கட்டிங் அடி, அவ்வளவுதான், ஈஸியா விட்டுறலாம். இது நான் சொல்றதுக்கு ஒரு டீப் மீனிங் இருக்கு. இந்த தம் அடிக்கிறவங்களோட பிரச்சனையே இதுதான். இது விடணும்னு எவ்ரி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனா 365 டேஸும் விடாம அடிப்பாங்க. நாட் பிகாஸ் தே கான்ட் குவிட் இட், பிகாஸ் தே டிடன்ட் ஃபைண்ட் த ரைட் டிஸ்ட்ராக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா இதுல கிடைக்கிற கிக்கு ஈக்குவலா வேற ஒரு கிக்கு கிடைக்கும். இது கையில கட்டிங் தூக்குனாலும் வரும், ஜிம்முக்கு போய் டம்பிள்ஸ் தூக்குனாலும் வரும். உங்களை வளர்க்குற விஷயம் எது பண்ணாலும் வரும், உங்களை அழிக்கிற விஷயம் எது பண்ணாலும் வரும். எது வேணும் நீ தான் டிசைட் பண்ண. நீ வளர்க்கறத சூஸ் பண்ணா இந்த மாதிரி சிகரெட்ன்ற ஒரு பேட்டர்ன் மட்டும் பிரேக் பண்ண மாட்டேன். உன்னை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கிற இந்த மாதிரி நிறைய பேட்டர்னை பிரேக் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல வருஷம் கிளாஸ் மாறும்போது ஒரே பெஞ்ச்ல போய் உட்காருவல, அது தூங்கும் போது ஒரே பொசிஷன்ல தூங்குறது, டெய்லி ஒரே ரூட்ல ஆபீஸ் போறது, இது எல்லாத்தையும் உன்னால பிரேக் பண்ணும். when you learn to break comfortable patterns, your brain learns to be uncomfortable. இங்க தான் நீ வளரவே ஸ்டார்ட் பண்ணும். லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பெருசா வந்தாலும் அது ஈஸியா டேக்கிள் பண்ணும். சோ நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு நியூ மீ வித் சேம் ஓல்ட் ஹேபிட்ஸ்னு வேலைக்கே ஆகாது. சோ உன்னோட வளர்ச்சியும் இந்த 10 ரூபாய் சிகரெட் மாதிரி தான் இருக்கும், இந்த 140 மாதிரி தான் இருக்கும். சோ choose the right distraction, break the pattern to make it happen.